யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இதுல நாம் பார்க்கும் பொழுது தேவன் இந்த பூமியில நமக்கு கொடுத்த கடமை முடிந்து விட்டது. இந்த தாயை, மிகவும் துக்கத்தோடு இருக்கிற தாயை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் தான், ஐயோ நான் போகிறேன், நான் போன பின்பு என் தாய் இந்த பூமியில தனியாக தானே இருப்பாள், அவளை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறதே, நம் தாயை இன்னொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்ச்சியை காட்டுகிறது. பாருங்க, சீசனை பார்த்து சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அதோ உன் தாய், அவள் என் தாயாக இருந்தா பிதாவுடைய கடமையெல்லாம் முடித்து விட்டேன், நான் மறிக்க போறேன், இனி அவ்வளவுதான். ஆனால் என் தாயை பார்த்து கொள்ள ஒருத்தர் தேவை. அதனால் என் சகோதரனை போல என்னோடு அன்பாய் இருந்த என் சீசனே உன் கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுதான் உன் தாய், இதுதான் உன் மகன், அவன் உன்னை பார்த்துக் கொள்வான், இனி என்னை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அவன் உன்னை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி தன் கடமையை, தன் பொறுப்பை தன்னுடைய சீசனிடம் கொடுப்பதை காட்டுகிறது. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாய் காப்பனை பார்க்கிறது இல்லை, அவங்க இருக்கிறதுக்கு போனா நமக்கு என்ன என்று சொல்லி இருக்கிற உலகம் தான் இந்த உலகம். அப்படி இருக்கிற இந்த உலகத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை காட்டிட்டு போகிறார். நம்மளுடைய வேலை முடிஞ்சது, நம்மளுடைய படிப்பு முடிஞ்சது, அல்லது நம்மளுடைய திருமணம் முடிஞ்சது, இனி நம்ம வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம் என்று இருக்கக்கூடாது. நம் தாயும் தகப்பனையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும். அது நம்மளுடைய கடமை, அது நம் மேல விழுந்த பொறுப்பு என்பதை முன் உதாரணமாக இயேசு தன் தாயை, மகன் இவன் பார்த்துக் கொள்ளுவான், நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பூமியில் ஆதரவற்றவராக இருக்கக்கூடாது, அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னுடைய கடமைகளை தன் சீசனிடம், அன்பா இருந்த சீசனை பார்த்து இதுதாயா இங்கே உன் தாய், அவளை பார்த்துக் கொள்வாய் என்றும், அதுதான் உன் மகன், அவன் உன்னை பார்த்துக் கொள்வான் தாயே, என்னை குறித்து நீ கவலைப்படாத, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி அந்த பூமியில மறிக்கணும், இந்த பூமியில நான் வர்றதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்தால் உன்னை பார்த்துக் கொள்வதற்கு நான் ஒருத்தரை நியமிக்கிறேன் என்று சொல்லி பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒப்படைப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இது என்ன உனக்கு கற்றுக் கொடுக்குது என்றால், கடைசி நாட்களிலும் கடைசி காலங்களிலும் ஒரு தாய் தகப்பன்மார் மேல் அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய கடமை, அவர்களுக்கு செய்யக்கூடிய பொறுப்பு, அவர்களுக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீ உன் மரணம் வரைக்கும் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் காட்டுகிறார்.